மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, மாணவர்களே, மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்திரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களின் நல் ஆசீர்வாதங்களோடு மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய குணங்கள், செயல்பாடுகள், அவருடைய மன வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பற்றி மிக விளக்கமாக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையிலேயே அந்த வரிசையிலேயே தனுசு ராசி நேயர்களின் குணங்களும் செயல்பாடுகளும் அவருடைய வாழ்க்கை அமைப்பு, மன அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாதம் இவைகள் எல்லாம் தனுசு ராசி என அழைக்கப்படுகிறது. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசி காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபயராசியாகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியா இரவில் வலுப்பெற்றிருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாதங்களில் பிறந்தது தனுசு ராசி நேயர்கள் என்று கருதப்படுவது வழக்கம். உடல் அமைப்பு: தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும், கூர்மையான மூக்கும், கனிவான பார்வையும், கனிவான பேச்சும் கொண்டவர்களாக பெரும்பாலோர் நல்ல உயரமாக இருப்பார்கள். நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். உடல் நிறமும் எலுமிச்சம்பழம் போல் கவர்ச்சிகரமாக இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல் இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் இருப்பார்கள். இவர்களுடைய குண அமைப்பு எவ்வாறு இருக்கும்? இந்த தனுசு ராசி பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள், தற்பெருமை அதிகமுடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களில் சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளக்கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிதல், அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும். கெட்டவர்களையும் திருப்திப்படுத்தி நல்வழிப்படுத்தி இவர்களுக்கு முடியும். அன்பாக பழகினாலும் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாகவும் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு துன்பப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் மேலோங்கி நிற்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுடைய மன வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று பார்த்தால், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் சற்று தாமதமாகவே நடக்கும். சீக்கிரமான மன வாழ்க்கை அமைந்தாலும் பல வகையிலும் பிரச்சனைகளும் ஏற்படுவது உண்டு. வாழ்க்கை துணையின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்பு அடையும். அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கையில் பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும். மனைவியால் தனுசு ராசிக்கு துன்பமும் தொல்லைகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் திருமணத்திற்கு பின்பு கட்டுப்பட்டு செல்வதும் கொஞ்சம் குணங்களை மாற்றிக்கொள்வதும் சால சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய பொருளாதார நிலை எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சிறு வயதிலேயே வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்பொழுதுமே இவர்களுக்கு தடையின்றி அமையும். புது வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்காமல் நேரிடும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்வார்கள்.
சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். பண வரவு தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு வண்டி வாகனங்களை வசதிகளையும் பெருக்கிக் கொள்வார்கள். புத்திர பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. ஒன்றுதான் பிறக்கும் என்றாலும் அவை நன்றாக இருக்கும். பாசமும் நேசமும் உடையவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பலன்கள் பெறுவார்கள். தொழில், இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலுமே கல்வி கற்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞானி ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி, அரசு வழியில் கௌரவமாக பணி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றிருப்பார்கள். பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல், இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை போன்ற நல்ல பழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த தனுசு ராசி நேயர்கள் செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாடுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமதமாகவே ஏற்படுத்தி கொள்வார்கள். கூட்டு தொழில் இவர்கள் எவ்வளவு சாதக பலன்கள் தராது என்றாலும் வியவர்களாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பலவகை முதலியவற்றை விற்று லாபம் பெறலாம். பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவும் மேற்பார்வையாளராகவும் கமிஷன் ஏஜென்ட்டுகளாகவும் இவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்துவிட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்களாகவும், சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் லாபங்கள் உண்டாகும். இந்த உணவு வகை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் பசலைக்கீரை, கேரட்டு, முட்டைக்கோஸ், பட்டாணி, பாதாம், பார்லி போன்றவற்றில் உணவில் சேர்த்து கொள்வது, ஜில்லென்று சாப்பிடுவதை தவிர்த்த நல்லது. அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 9, 10, 11, 12. வியாழக்கிழமை, திங்கட்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். இவரது அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு. நிறம் மஞ்சள், பச்சை. கல் அப்படின்னா புஷ்பராகம். தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது, மிகவும் நன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை எல்லா ஜோதிடர்களுமே சொல்கிறாங்க. மூலம் அப்படின்னா மாமனாருக்கு ஆகாது, அதனால் அதை கெட்ட வேண்டாம், அது தோஷம் இல்லை அப்படின்றாங்க. அது தோஷம், கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்றத எனக்கு தெரிந்த வகையிலே நான் உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மூலம் 1ஆம் பாதம் மட்டும் மாமனாருக்கு ஆகாது. மற்ற மூலம் 2, 3, 4 பாதங்கள் தோஷமில்லை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் மட்டும் 4 பாதங்களும் தோஷம். இந்த தோஷம் பெண் ஜாதகத்திற்கு மட்டுமே, ஆண் ஜாதகத்திற்கு அல்ல. ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன், குரு, சுக்கிரனோடு சேர்ந்தாலும் பார்க்கப்பட்டாலும் இவர்களுக்கு தோஷம் கிடையாது என்பதனை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை உள்வாங்கி மற்றவர்களுக்கு சொல்லி நீங்களும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடத்தில் எண்ணற்ற பயிற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு யூடியூப் பார்க்கக்கூடிய அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கு இதனை ஷேர் செய்து பார்த்து அவர்களையும் இந்த ஜோதிட பயிற்சியில் சேர்த்துடுமாறும் தங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.